ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குடும்பத் தலைவன் ஸ்க்ரீன் ப்ளே நம்பர் 4th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதோட கண்டினியூவேஷன் தான். இதில் ராமனோட லைஃப் பற்றி அப்பாவும் அம்மாவும் என்ன முடிவு எடுக்கிறாங்க, என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஷார்ட் நம்பர் 1 என்னென்னா, தங்கை லட்சுமியின் திருமண வேலையில் ராமனை பற்றி கவனிக்காமலே பேரண்ட்ஸ் விட்டுடுவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா தங்கச்சிக்கு ஏஜ்டாக கல்யாணம் நடக்கும். அந்த டிப்ரெஷன் ப்ளஸ் கல்யாணம் நல்லா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையிலே இருந்துருவாங்க. அதோட விளைவு என்னென்னா, ராமனோட பழக்க வழக்கத்தில் வித்தியாசம் காணப்படும். அதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, அது என்னென்னா, ஒரு ஆணுக்கு இயல்பாக இளம் வயதில் வரக்கூடிய எண்ணம் தான் பெண்கள் மீது வரும் ஆசை. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலுமே சரி, எல்லாருக்குமே டீனேஜ் ஏஜில் ஒரு ஹார்மோன் சேஞ்சால் யார் மேலேனா ஒரு அஃபெக்ஷன் வரும். அதே மாதிரி ராமனுக்கும் வரும். பட் அவர் அஃபெக்ஷன் வச்சுருக்க பொண்ணு சரியில்லாத பொண்ணாக இருப்பாங்க. அவங்க மீது வரும். சரிங்களா? ஷார்ட் நம்பர் 4 அது எப்படின்னா, அது ஒன்று. நெக்ஸ்ட்டு கடன் வாங்க ஆரம்பிப்பார். அது அவனோட வாழ்க்கையே புரட்டி போடுன்னு அப்போ அவனுக்கு தெரியாது. புரியுதுங்களா? விளையாட்டாக சின்னதாக ஆரம்பிப்பார். அது எவ்வளோ பெருசாக ஆக போகுதுன்னு நம்ம இனி வர்ற எபிசோடில் பார்க்கலாம். ஆனால் அவர்கிட்ட இருக்க ஒரு நல்ல குணமே என்னன்னு வச்சுக்கோங்களேன், யார்கிட்ட எது வாங்கினாலுமே வாங்கினதுக்கு அதிகமாகவே திருப்பி கொடுப்பாரு. அது பண விஷயத்தில் சொல்கிறேன், மற்ற விஷயத்தில் இல்லை, பண விஷயத்தில் சொல்கிறேன். வாங்கினதுக்கு அதிகமாகவே அவர் திருப்பி கொடுப்பாரு. அவருடைய நல்ல மனசு யாருக்குமே தெரியாது. இந்த பொண்ணு கடன் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மனசு யாருக்குமே தெரியவும் தெரியாது. இப்படியே வருஷங்கள் நிறைய போயிடும். அதனாலே இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி வராது, அவனோட வாழ்க்கை வீணாயிடும் அப்படின்னு அப்பா பெரிய மகன் ராமராஜை வர சொல்கிறாங்க. அவங்க தனியாக போயிடுவாங்க. வர சொல்லி, தம்பி ராமனுக்கு திருமணம் ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு ராமராஜ் என்ன சொல்கிறான்னா, சரி நான் அப்பா கிட்ட சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ராமனுக்கு பொண்ணு பார்க்க ராமராஜ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு எபிசோடில் என்ன பொண்ணு பார்த்தாங்க, அப்புறமேட்டா எப்படி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.